ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட். ஜாங்கிரி எப்படி வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் இங்கே ஒரு அரை கப் உளுந்து, ஜாங்கிரி உளுந்த மாவில் தான் பண்ணுவாங்க, ஜிலேபி தான் மைதா மாவில் பண்ணுவாங்க. நம்ம இந்த ஜாங்கிரி பண்ணுறதுக்காக நான் ஒரு அரை கப் உளுந்தம்பருப்பு, தோல் இல்லாத உளுந்தம்பருப்பை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு, நம்ம வடைக்கு அரைப்போம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கட்டியாக அரைச்சி வச்சிட்ருக்கேன். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கலந்துக்கோங்க. அதாவது அரை கப் உளுந்தில் அரைச்ச மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போதும். இதோட கொஞ்சமாக ஃபுட் கலர், ஜாங்கிரிக்கு தேவையான கலர் சேர்த்துட்டு நல்லா கையால் அடித்து கலந்து பிசைஞ்சிடணும். அதாவது அந்த கார்ன்ஃப்ளவர் உளுந்த மாவோட நல்லா கலந்துக்கணும். அதனால கையால் நல்லா கலந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வடைக்கு உள்ள மாதிரி அரைச்சிருக்கிறதுனால மாவு ஏற்கனவே கொஞ்சம் கட்டியாக இருக்கும். நம்ம கார்ன்ஃப்ளவர் போடுறதுனால இன்னும் கட்டியாயிடும். அதனால் கொஞ்சம் பதம் பார்த்துக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருந்தால் நமக்கு புளிய வராது. அந்த மாதிரி சமயத்தில் 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். மற்றபடி நம்ம உளுந்த மாவு ரொம்ப மிருதுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டான பதத்தில் தான் இருக்கும். ரொம்ப கட்டியாக நீங்கள் நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சீனி பாகு காய்ச்சிடலாம். அரை கப் உளுந்துக்கு 1 கப் சீனிங்க. 1 கப் சர்க்கரையை 1/4 கப் தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. சிறு கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சணும். நல்ல பெரிய கம்பி வரணும்னு அவசியம் இல்லை. சிறு கம்பி பதம் இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா கொதிக்கட்டும். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் வாசத்துக்கு. நம்ம சர்க்கரை பாகில் கலர் எதுவும் போட போகிறதில்ல. ஏற்கனவே நம்ம உளுந்த மாவில் கலர் சேர்த்து தான் கலந்து வச்சுருக்கோம். இதில் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிட்டாலே போதும். விருப்பப்படுறவங்க ரோஸ் எசன்ஸ் கூட விட்டுக்கலாம். ஆனால் ஏலக்காய் தூள் தான் ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ நம்ம பதத்துக்காக வெயிட் பண்ணலாம். நல்ல கம்பி பதம் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம இப்படி ஸ்பூனால் அந்த பாகை தூக்கி ஊற்றினாலே தெரியும் உங்களுக்கு கம்பியாக விழும். அப்படி தெரியாதவங்க அந்த ஸ்பூனில் இருக்கிற பாகை கையால் தொட்டு பாருங்கள். 2 விரலுக்கு இடையில வச்சு இப்படி கொஞ்சம் தண்ணி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். ரெண்டு விரலுக்கு இடையில அந்த கொஞ்சமாக அந்த பாகை தொட்டுட்டு நமக்கு 2 விரலை விரிக்கையில் உங்களுக்கு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆனாலே கம்பி பதம் வந்துட்டுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். பாருங்கள், இப்போ கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு விரல்களில் தொட்டு காட்டுறேன். தெரியுதா உங்களுக்கு? சிறு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் பதம். இது உடனே நம்ம அணைச்சிடணும். இல்லாட்டி என்னென்னா கொஞ்சம் முறுகிடும் பாகு. இப்போ ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது எதுக்குன்னா அந்த பாகு கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு. அதை பிழிஞ்சு லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீனி பாகு கட்டியாகாது. இப்போ நமக்கு பாகு தயாராகிடுச்சு. நமக்கு ஜாங்கிரி மாவும் தயாராகிடுச்சு. நம்ம இப்போ பொரிச்சு எடுக்கிறது தான் வேலை. ஒரு சிப்லாக் பேக்கோ இல்லை ஒரு நல்ல துணியோ எடுத்துக்கிட்டு நம்ம அதில் இது பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கண்ணாடி கவராக இருந்தாலும் நம்ம அதில் மாவை போட்டுக்கோங்க. மாவை மட்டும் முதல்ல பிழிஞ்சு பார்த்துக்கோங்க, நல்லா பிழியறதுக்கு வருதான்னு. ஏன்னா ரொம்ப கட்டியாக இருந்தால் பிழிய வராது. முதல்ல நம்ம ஜாங்கிரி பண்ணையில் 1-2 இது உங்களுக்கு சேஃப் கொஞ்சம் வரதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறமா செட் ஆகிடும். ஏன்னா பொதுவாக நம்ம ஜாங்கிரி அடிக்கடி வீட்டில் பண்ணுறது இல்லாததுனால நமக்கு சேஃப் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 2-3 ஜாங்கிரி பிழிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். நீங்கள் முதல்ல ஒரு தட்டில் பிழிஞ்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம முறுக்க மாதிரி தட்டில் பிழிஞ்சு நம்ம பொரிக்க போகிறதில்ல, டைரெக்டாகவே எண்ணெயில் பொரிப்போம். அதனால நீங்கள் எண்ணெயை மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளால் புளிய முடியும். இல்லைன்னா அந்த அனல் கையில் அடிக்கும், நம்மளால் ஃப்ரீயாக புளிய முடியாது. பாருங்கள், இந்த மிதமான சூடு போதும். ஃபுல்லாகவே ஜாங்கிரியை ஃபுல்லாகவே மிதமான சூட்லேயே பொரிச்சிடுங்க. தீயை கூட்டி வைக்க வேண்டாம். அதே போல் ஜாங்கிரி ஊறதுக்காக பாகு ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பாகு வெதுன்னு இருக்கும். அந்த அளவான பதமே போதும். நல்ல கனமான கவராக எடுத்துக்கோங்க. இல்லை நம்ம அதை நம்ம கொடுக்குற ப்ரெஷர் தாங்காமல் கவர் கிழிஞ்சாலும் கிழிஞ்சிடும்.
ஜாங்கிரி வந்து உளுந்த மாவில் செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம குழந்தைகளுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு கூட ஜாங்கிரி கொடுக்கலாம். அதுவும் நம்ம வீட்டிலேயே செஞ்சால் அது ஒரு தனி டேஸ்ட் தான். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் யூஸ் பண்ணுவோம், வேறு எந்த எசன்ஸும் சேர்க்க மாட்டோம். அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு 2 பக்கமும் பொரிஞ்சாக்கில் நம்ம ஜீனி பாகில் போட்டுடலாம். சர்க்கரை பாகில் ரொம்ப நேரம் ஊறணும் இல்லைங்க, ஒரு நிமிடம் ஊறினாலே அது நல்லா உறிஞ்சிடும். அதுக்கப்புறம் எடுத்து லைட்டாக உணர வச்சுடுங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி திருப்பி போட்டு அப்புறமா எடுத்து வெளியில் ஒரு தட்டில் வச்சிடலாம். இப்படி நம்ம மீத உள்ள மாவையும் பிழிஞ்சு எடுத்துடலாம். ஜாங்கிரி பிழியலை உங்களுக்கு வந்து அந்த உளுந்து வந்து நல்ல வேகலைன்னா, அதாவது நல்ல மிதமான தீயில வச்சு நல்லா பொரிச்சு எடுக்கலைன்னா உங்களுக்கு வந்து ஜாங்கிரியில் வந்து அந்த பச்சை உளுந்து வாடை கொஞ்சம் தெரிஞ்சிடும். அதனால மிதமான தீயில வச்சு நீங்கள் பொறுமையாக 2 பக்கமும் பொரிச்சிடுங்க. நல்ல கிறிஸ்பியாக இருந்தாலுமே ஜாங்கிரி வந்து உங்களுக்கு வந்து பாகு நல்லா உரியும். அதுக்கப்புறமும் ஜாங்கிரி நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அதனால நிதானமாகவே பொரிங்க. இப்போ அடுத்த ஷிஃப்ட் வந்துட்டு இருக்கு. இதுக்குள்ளேயே உங்களுக்கு நீங்கள் முதல் ஷிஃப்ட் போட்டு வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஜாங்கிரிகள் தயாராகிடும். பாகிலிருந்து எடுத்தோடனே கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் உணர விட்டீங்கனாலே உங்களுக்கு செட் ஆகிடும். பாருங்கள், நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச ஜாங்கிரி எப்படி நல்லா செட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட ஈரப்பதமே தெரியலை. நீங்கள் இந்த மெத்தடில் ஜாங்கிரி பிழிஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.